ஓம் லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 11ஆம் நாள் 27/11/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். இன்று குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமை. நாம் ஆசாரசியாக ஆலய வழிபாடுகளை செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசையாகிய வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு, சிவன் ஆலயங்களிலே யமனுடைய திசையாகிய தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு இந்த வியாழக்கிழமையிலே மஞ்சள் பட்டை சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடு செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து அடியவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளையும் தரக்கூடியது. அவ்வாறு சிறப்போடு கூடியது. இன்றைய தினம் மீன்பாடும் தேன்நாடு என்று போற்றுகின்ற கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு திராய்மடு என்ற பதியிலே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ சபரீச ஐயப்பன் சன்னிதானம், இந்த 18 படிகளோடு கூட அமைந்திருக்கின்ற சபரீச ஐயப்பன் தேவஸ்தானத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்திற்கான பூர்வாங்கிரியல் இன்று காலை 6 மணி முதல் விநாயகர் வழிபாடு மகா கணபதி ஹோமத்தோடு ஆரம்பமாகி ஏனைய பூர்வாங்க கிரியைகளெல்லாம் நடைபெற்று அத்தோடு மாலை 5 மணி முதல் ஏனைய கிரியைகளெல்லாம் ஆரம்பமாகி மகா யாகாரம்பம், அத்தோடு சூபிஸ்தாபனம், தீபஸ்தாபனம், யந்திரஸ்தாபனம், பிம்பஸ்தாபனம் இவையெல்லாம் நடைபெற்று அஷ்டபந்தனங்கள் சாத்துகின்ற நிகழ்வும் மாலை இன்று மாலை 5 மணி முதல் 6 மணி 47 வரையிலே இந்த நிகழ்வுகளெல்லாம் சிறப்பாக நடைபெற திருவள் கூட்டியிருக்கின்றது. கார்த்திகை மாதம் 15ஆம் நாள் 1/12/2025 திங்கட்கிழமை சோமவாரத்தன்று, கார்த்திகை சோமவாரம். இந்த கார்த்திகை சோமவார விரதத்தன்று இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு திருவள் கூட்டியிருக்கின்றது. ஆலயத்தினுடைய ஆதீனகர்த்தாவாக பிரதம குருவாக இருக்கின்ற ஆலய ஸ்தாபகர் ஸ்ரீ ஏகநாத குருக்களையாருடைய ஏற்பாட்டிலே சிறப்பான முறையிலே இந்த கும்பாபிஷேகத்துடைய ஏற்பாடுகள், அவர்களோடு சேர்ந்த அன்பர்கள் தொண்டர்கள் ஆலய நிர்வாக சபையினர்கள் இவர்களெல்லாம் இணைந்து இந்த கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது உலகளாவிய ரீதியில் ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய 45வது ஆண்டாகவும் இந்த பூஜை வழிபாடுகள் கொழும்பு 13 கமலா மோடி மண்டபத்திலே சிறப்பாக நடைபெற்று வருகின்ற ஒரு தனித்துவமான சிறப்போடு கூடியதாக தினமும் மாலை அணிந்த சுவாமிகள் எல்லாம் ஐயப்பனை ஜோதி வடிவத்திலே காணுகின்ற வகையிலே திருவிளக்கு பூஜை சாஸ்தாபுரத்திலே மட்டும் நடைபெறுகின்ற ஒரு சிறப்பு. இந்த மண்டல பூஜை காலங்களிலே மகரஜோதி பெருவிழா நாட்கள் அத்தனை நாட்களும் மாலை அணிந்த சுவாமிகள் தீபங்கள் ஏற்றி வைத்து திருவிளக்கு பூஜை செய்கின்ற சிறப்பு சாஸ்தாபுரத்துக்கு மட்டும் உரியதாக நடத்தப்படும். ஒவ்வொரு நாளும் இந்த விளக்கு பூஜைகள் நடைபெறும். அவ்வாறு அந்த பூஜை வழிபாடுகள் கலந்து
இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.